ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான தக்காளி கிரேவி தான் செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சாதத்து கூட பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. தக்காளி கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 50 ml ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நுணுக்குன சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ பல்லாரியை நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இங்கே பாருங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 4 பெரிய பழுத்த தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இந்த ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் தனியாத்தூள்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. ஒரு 300 ml தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். முந்நூறு ml தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுதான் கிரேவி மாதிரி வரும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு 100 ml தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு சிம்மில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிம்மில் வச்சாச்சு. இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். குட்டி ஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலாலாம் போட்டு தாளிக்கலை, அதனால லாஸ்ட்டாக இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே சிம்லேயே கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம தக்காளி கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நானு, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரணும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.